ஊழலில் சிக்கிய அதிகாரிகள் மற்றும் பாஜக முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உள்ளிட்டோரை தேர்தல் பார்வையாளர்களாக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளின்படி வேட்பாளரின் நெருங்கிய உறவினர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படக்கூடாது. ஆனால் இந்த விதிகளை மீறி மேற்கு வங்கத்தின் மால்டா தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரின் கணவரான IPS அதிகாரி ஒருவரை அத்தொகுதியில் தேர்தல் பார்வையாளராக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதை திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே அம்பலப்படுத்தியிருந்தது. தற்போது பாஜகவுக்கு கட்டுப்பட அதிகாரிகள் மற்றும் ஊழல் வழக்குகளில் சிக்கிய அதிகாரிகளை முக்கிய தொகுதிகளின் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. 8000 கோடி ரூபாய் ஆம்புலன்ஸ் ஊழலில் சிக்கிய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரி, ஒடிசா பாஜக முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உள்ளிட்டோர் தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஊழலில் சிக்கிய அதிகாரிகள் மற்றும் பாஜக முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உள்ளிட்டோரை தேர்தல் பார்வையாளர்களாக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளின்படி வேட்பாளரின் நெருங்கிய உறவினர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படக்கூடாது. ஆனால் இந்த விதிகளை மீறி மேற்கு வங்கத்தின் மால்டா தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரின் கணவரான IPS அதிகாரி ஒருவரை அத்தொகுதியில் தேர்தல் பார்வையாளராக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதை திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே அம்பலப்படுத்தியிருந்தது. தற்போது பாஜகவுக்கு கட்டுப்பட அதிகாரிகள் மற்றும் ஊழல் வழக்குகளில் சிக்கிய அதிகாரிகளை முக்கிய தொகுதிகளின் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. 8000 கோடி ரூபாய் ஆம்புலன்ஸ் ஊழலில் சிக்கிய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரி, ஒடிசா பாஜக முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உள்ளிட்டோர் தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.